இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிகரிக்கும் போர் பதற்றம். ஐநா பாதுகாப்பு சபையில் இன்று அவசர ஆலோசனை. பஹல்காமில் பலியான கடற்படை வீரரின் மனைவி தெரிவித்த அமைதிக்கான கருத்து. எதிராக ட்ரோல் செய்தவர்களுக்கு தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம். தமிழ் வார நிறைவு விழாவில் 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகள் நாட்டுடைமை. நூல் உரிமை தொகையாக குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கிய ஸ்டாலின். ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு தடை. பாஸ்போர்ட்டை உடனடியாக ஒப்படைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு சபை இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பலியானார்கள். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் மத்திய அரசு சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் திறந்து விடுவது நிறுத்தப்படும் என்று அறிவித்தது. இதைத் தொடர்ந்து செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாக்லிஹார் அணையிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல ஜீலம் நதியில் உள்ள கிஷன்கங்கா அணையில் இருந்தும் சலால் அணையில் இருந்தும் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே இந்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் பிரதமர் திரு மோடியை இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பஹல்காம் தாக்குதல் மற்றும் எல்லையில் தொடர்ந்து அத்துமீறி பாகிஸ்தான் படைகள் தாக்குதல் நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருவதாக கூறப்படும் நிலையில் திரு மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய ரஷ்ய அதிபர் புதின் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க இந்தியாவுடன் துணை நிற்பதாக அவர் உறுதியளித்துள்ளார். தீவிரவாத செயலில் ஈடுபடுபவர்கள், அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று புதின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்றம் குறித்து ஐநா பாதுகாப்பு சபை இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறது. பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்று நடைபெறும் இந்த கூட்டத்தில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல், அதில் பாகிஸ்தானின் பங்கு குறித்து இந்தியா எடுத்துரைக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் சிந்து நதியிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது நிறுத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகளை பாகிஸ்தான் தரப்பு முன்வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஐநா சபைக்கான கிரேக்கத்தின் நிரந்தர பிரதிநிதியும் பாதுகாப்பு கவுன்சிலின் மே மாதத்திற்கான தலைவருமான எவாஞ்சலிஸ் ஹெகிரிஸ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதட்டத்தை தணிக்க வேண்டுகோள் விடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே 120 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய ஃபதா ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் நடத்தியிருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. பெஹல்காமில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட கடற்படை வீரர் வினய் நர்வாலின் மனைவி திருமதி ஹிமான்ஷி ட்ரோல் செய்யப்பட்டதற்கு தேசிய மகளிர் ஆணையம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். திருமணமாகி ஒரு வாரமே ஆன நிலையில் மனைவி ஹிமான்ஷியுடன் அங்கு சென்றிருந்த கடற்படை வீரர் வினய் நர்வாலும் அதில் ஒருவர். வினய் நர்வால் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியானதும் அவரது உடல் அருகே திருமதி ஹிமான்ஷி கதறி எழும் காட்சிகள் வெளியாகி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அண்மையில் பேசிய திருமதி ஹிமான்ஷி, வினய் எங்கிருந்தாலும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என நாடு முழுவதும் அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என தாம் விரும்புவதாக கூறினார். மேலும் இஸ்லாமியர்கள் அல்லது காஷ்மீரிகளுக்கு எதிராக யாரும் செயல்படுவதை தாங்கள் விரும்பவில்லை என்றும் தங்களுக்கு அமைதியும் நீதியும் வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இதற்காக ஒரு தரப்பினர் திருமதி ஹிமான்ஷியை தனிப்பட்ட முறையில் கடுமையாக தாக்கி ட்ரோல் செய்தனர். கணவர் இறந்ததால் அவர் மகிழ்ச்சியில் உள்ளார் என்றும் அமைதியை விரும்புவதாக கூறும் அவர் கணவரின் பென்ஷனை விரும்பக்கூடாது என்றும் வலியுறுத்தினர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு தரப்பினர் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் புகார் அனுப்பினர். இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவில், வினய் நர்வாலின் மறைவுக்கு பின்னர் அவரது மனைவி ஹிமான்ஷி நர்வால் சமூக வலைதளங்களில் ட்ரோல் செய்யப்படுவதை காண்பதாகவும் அது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது மற்றும் கண்டிக்கத்தக்கது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது சித்தாந்தங்களை வெளிப்படுத்தியதற்காக ஒரு பெண் ட்ரோல் செய்யப்படுவதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஒருவரது கருத்தை ஏற்பதையோ மறுதளிப்பதையோ நாகரிகமாக செய்ய வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையம் ஒவ்வொரு பெண்ணின் மாண்பையும் மரியாதையையும் பாதுகாக்க விரும்புவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் வார விழா நிறைவு நிகழ்ச்சியில் 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கி அவர்களது குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பரிசுத் தொகை வழங்கினார். தமிழ் ஆசிரியர், கவிஞர், திரைக்கதை ஆசிரியர், எழுத்தாளர் என்று பல்வேறு துறைகளில் தமிழ் மொழியின் இனிமையை மக்களிடம் எடுத்துச் சென்ற பாவேந்தர் பாரதிதாசன்
86க்கும் மேற்பட்ட நூல்கள், கதைகள், கட்டுரைகளை படைத்துள்ளார். அவரது 135வது பிறந்த நாளையொட்டி ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இதற்காக 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தமிழ் வார விழா நடத்தப்பட்டு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் திரு ஸ்டாலின் தலைமையில் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் மறைந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான், எழுத்தாளர் மெர்வின், பழனி மற்றும் கோமா கோதண்டம், புலவர் இலமா தமிழ்நாவன் ஆகிய 5 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கி அவர்களது குடும்பத்திற்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் தலா 10 லட்சம் ரூபாய் நூல் உரிமை தொகை வழங்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற எழுத்தாளர்களும் அவர்களது வாரிசுகளும் நூல்களை நாட்டுடைமையாக்கிய தமிழ்நாடு அரசு நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்தனர். என்னுடைய நூல்கள் பல பதிப்பகங்களில் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டீங்களே, எங்ககிட்ட கொடுத்தானே அப்படின்னு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ இது இப்படி பண்ணதுனால இனிமேல் யாரும் போடலாம். அந்த மாதிரி அது எனக்கு ஒரு தகுதியான விருது. பாரதிதாசன் பாடல்கள் தொடர்பாக பட்டிமன்றம் மற்றும் நடன நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் பரிசுகள் வழங்கினார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் முன்னாள் ஐஜி திரு பொன் மாணிக்கவேல் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் அவரது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்களில் சிலைகள் கொள்ளையடிக்கப்பட்டு வெளிநாடுகளில் பல கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஐஜியாக இருந்த திரு பொன் மாணிக்கவேல் விசாரித்து வந்தார். அப்போது முக்கிய குற்றவாளியான தீனதயாளன் என்பவரை வழக்கிலிருந்து தப்பிக்க வைக்க அவர் உதவி செய்ததாக சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக டிஎஸ்பியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு காதர் பாட்ஷா என்பவர் தொடர்ந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் திரு பொன் மாணிக்கவேலுக்கு வழங்கப்பட்டுள்ள முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. இந்த மனு நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் ஊடகங்களில் சிபிஐக்கு எதிராக திரு பொன் மாணிக்கவேல் பேசி வருவது விசாரணையை பாதிப்பதால் அவர் பேட்டி அளிப்பதற்கு தடை விதிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க அவர் மறுத்து வருவதால் அது குறித்து நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் சிபிஐ சார்பில் முறையிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் திரு பொன் மாணிக்கவேல் உடனடியாக பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் சிலை கடத்தல் விவகாரம் மற்றும் சிபிஐ விசாரணை தொடர்பாக ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கவும் தடை விதித்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 4 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு பொன் மாணிக்கவேலுக்கு உத்தரவிடப்பட்டது. எச்சில் இலையில் உருளும் சம்பிரதாயத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் மாவட்டம் நெரூரில் சதாசிவ பிரம்மேந்திரரின் சமாதியில் அவரது நினைவு நாளில் எச்சில் இலையில் உருளும் சம்பிரதாயம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உண்ட இலையில் பிற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உருளும் சடங்கு என்பது ஆன்மீகத்திற்கும் மனித தன்மைக்கும் சுகாதாரத்திற்கும் எதிரானது என்று இந்த நடைமுறைக்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சடங்கை எதிர்த்து அனைத்து சாதி அர்ச்சகர் பயிற்சி பெற்றவர்கள் சங்க தலைவர் திரு அரங்கநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் எச்சில் இலையில் உருளும் சடங்குக்கு தடை விதித்து உத்தரவிட்டனர். இதனை எதிர்த்து நெரூர் மடம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் திரு BS நரசிம்மா, திரு பஷி தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மடம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு CS வைத்தியநாதன் இந்த சடங்கில் கீழ் சாதியினர்தான் எச்சில் இலையில் உருள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்தார். ஒரு வழிபாட்டு சடங்கு என்பதால் இதை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு குமணன், கர்நாடக மாநிலத்தில் குக்கே சுப்பிரமணிய கோயிலில் நடைபெற்று வந்த எச்சில் இலை சடங்கை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தடை செய்திருப்பதை சுட்டிக்காட்டினார். எனவே மனித தன்மையற்ற இதுபோன்ற சடங்குகளை அனுமதிக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஏற்கனவே இது போன்ற ஒரு சம்பிரதாய சடங்கு கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதாகவும் அந்த உத்தரவை தாங்கள் மீற முடியாது என்றும் தெரிவித்தனர். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்த பிறகே ஆணை பிறப்பித்துள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் தடையை நீட்டித்து உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நிலுவையில் உள்ள கர்நாடக மாநிலம் தொடர்பான வழக்கோடு நெரூர் மடம் வழக்கை இணைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனால் நெரூர் மடத்தில் இம்மாதம் நடைபெற இருந்த எச்சில் இலையில் உருளும் சம்பிரதாயத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழைக்கு 15,000 நெல் மூட்டைகளும் அறுவடைக்கு தயாராக இருந்த 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்களும் சேதமாகின. அக்னி நட்சத்திரம் நேற்று தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்திருந்தது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் மொரப்பாக்கத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் உடைந்து விழுந்தன. அவற்றை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கள்ளக்குறிச்சி அருகே ஆலத்தூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 5,000 நெல் மூட்டைகளும், கடலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்த 10,000 நெல் மூட்டைகளும் நனைந்து நாசமானது. தேங்கியிருந்த மழை நீரை மோட்டார் வைத்து விவசாயிகள் அகற்றினர். விவசாயம் பண்ண நெல்லை ஒன்றாந்து போட்டோம். நேற்று பேஞ்ச மழையில் முட்டிக்கால் அளவு தண்ணி நிற்கிது. இது எப்படி நாங்கள் வாங்கின கடன் கூட அடைக்க முடியாதுக்கு இப்படி இது பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு இதை கவனத்தில் கொண்டு இந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு கேட்குறேன். சீர்காழி அருகே பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக அல்லி வளாகம், காத்திருப்பு, செம்பதனிருப்பு உள்ளிட்ட இடங்களில் சுமார் 300 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த 2 லட்சம் வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. 200 ஏக்கரில் பருத்தி, மா மற்றும் புளிய மரங்களும் சேதமடைந்துள்ளன. 300 ஏக்கர் நிலப்பரப்புல 3 லட்சம் வாழைகள் சாகுபடி பண்ணியிருக்கோம். அதாவது நேற்று இரவு சூறைக்காற்று மற்றும் பலத்த மழையினால் எங்கள் வாழைகள் அனைத்துமே நாசமாயிருக்கு. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப நாசமாகி கிடக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 மாசம் இந்த வாழை பயிரை நாங்கள் கிளப்பியிருக்கோம். அதாவது ஒரு ஏக்கருக்கு 1,45,000 ரூபாய் என்ற அடிப்படையில் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். அதேபோல தஞ்சை மாவட்டம் திருவையாறு, தில்லைஸ்தானம், வடுகக்குடி, சாத்தனூர் உள்ளிட்ட 15 கிராமங்களில் நேற்று வீசிய சூறாவளி காற்றில் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. பயங்கர சூறாவளி காத்தலால் 30% 40% வரைக்கும் எங்களோட வாழை விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட 400 ரூபா, 500 ரூபா, 600 ரூபாய்க்கு விற்க வேண்டிய வாழைத்தாரு 10 ரூபாய்க்கு கூட விற்காத அளவுக்கு எங்களுடைய வாழைத்தாரெல்லாம் சேதமாக போயிடுச்சு. இன்னும் 30 எங்களோட ஒரு 100கணக்கான ஏக்கர் வாழை சாஞ்சிருச்சு. இன்னும் இப்போ தான் ஒவ்வொருத்தரும் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தோட்டக்குளத்துறைக்கு நாங்கள் தகவல் சொல்லியிருக்கேன், ஆய்வு செய்கிறேன்னு இருக்காங்க. எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்கள் எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். ஏன்னா ஏக்கருக்கு 1,50,000 ரூபா நாங்கள் செலவு பண்ணி நாங்கள் அந்த வாழை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அரசுக்கு அறிக்கை அனுப்பி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தோட்டக்கலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வீசிய சூறைக்காற்றில் பேச்சியம்மன் கோவில்பட்டியில் 700 பப்பாளி மரங்களும் 50 முருங்கை மரங்களும் ஒடிந்து விழுந்தன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆரணியில் பழமையான புளிய மரத்தின் ஒரு பகுதி அருகே இருந்த ஓட்டு வீட்டின் மீது முறிந்து விழுந்தது. கோவை சாய்பாபா காலனி பகுதியில் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இனி வருவது செய்தி துளிகள். ஹாலிவுட் பேரழிவிற்கு உள்ளாகிறது என்று கூறி பிற நாட்டு படங்களுக்கு 100% வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் சினிமா துறை தற்போது மிக வேகமாக அழிந்து கொண்டிருப்பதாகவும், நமது ஸ்டுடியோக்களையும் தயாரிப்பாளர்களையும் அமெரிக்காவிடமிருந்து பிரிக்க மற்ற நாடுகள் சதி செய்வது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் தமது ட்ரூத் வலைதளத்தில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டெல்லி செங்கோட்டையை உரிமை கோரிய மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் செங்கோட்டை மட்டும் போதுமா, ஃபதேபூர் சிக்ரி, தாஜ்மஹாலை ஏன் விட்டுவிட்டீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. கடைசி முகலாய மன்னர் பகதூர் ஷா ஜாஃபரின் வாரிசு என்று கூறிக்கொள்ளும் சுல்தானா பேகம் என்பவர் டெல்லி செங்கோட்டை தமக்குத்தான் சொந்தம் என்று உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னா தலைமையிலான அமர்வு இத்தகைய கேள்விகளை எழுப்பியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக பணியாற்றிய 2 நீதிபதிகள் இன்று நிரந்தர நீதிபதிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். வரும் 31ஆம் தேதியுடன் 5 நீதிபதிகள் ஓய்வு பெறும் நிலையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்தது. இந்நிலையில் கூடுதல் நீதிபதிகளாக பணியாற்றி வந்த திரு குமரப்பன், திரு ராஜசேகர் ஆகியோர் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் 19வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசின் எரிசக்தி துறை தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த போராட்டத்தால் அனல் மின் நிலையத்தில் 750 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடந்த 6 சுற்று பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. NTPC நிர்வாகம் எந்தவிதமான முடிவும் எடுக்காமல் காலதாமதம் செய்து வருகிறது. எனவே கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக இந்த வேலைநிறுத்தம் நடைபெறும். சென்னை நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த வைர வியாபாரியிடம் 32 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடி அருகே காவல்துறையினர் ஒரு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது கொள்ளையில் தொடர்புடைய சென்னையைச் சேர்ந்த ஜான் லாயர், விஜய், ரதீஷ், அருண் பாண்டிராஜ் ஆகியோர் பிடிபட்டனர்.
வர்ணாசிரமத்தை உயர்த்தி பிடிக்கும் சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என கல்வி அமைச்சர் அன்பில் திரு மகேஷ் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருதத்தை முக்கிய தூணாக கொண்டது தேசிய கல்விக் கொள்கை என மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளவர், இந்தியை முன்னால் அனுப்பி பின்னால் சமஸ்கிருதத்திற்கு மணி கட்டி அனுப்புவதுதான் தேசிய கல்விக் கொள்கை என்பதால் அது வேண்டாம் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ள திரு BR கவாய் தலைமையிலான அமர்வு விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னா வரும் 13ஆம் தேதி ஓய்வு பெறுவதால் புதிய அமர்வுக்கு மாற்றப்பட்டு 15ஆம் தேதி விசாரணை நடைபெறவுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி யஷ்வந்த் வர்மா இல்லத்தில் கட்டுக்கட்டாக பணம் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான அறிக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னாவிடம் வழங்கப்பட்டது. இந்த புகார் தொடர்பாக ஹரியானா, ஹிமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி கொண்ட குழு டெல்லி காவல்துறை ஆணையர், நீதிமன்ற பணியாளர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. நாகை மாவட்ட மீனவர்கள் 24 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்திய தாக்குதலை கண்டித்து வேதாரண்யம், கீழ்வேளூர் பகுதி மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து 3வது நாளாக சிறுதூர், வெள்ளப்பள்ளம், ஆறுகாட்டுத்துறை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் 500க்கும் மேற்பட்ட ஃபைபர் மற்றும் நாட்டு படகுகளை கரையோரத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். பொருள் போனாலும் பரவாயில்ல, உயிர் போகிற நிலமையில் இருக்குது. அரசு மருத்துவமனையில் 5 பேர் உயிர் போகிற நிலமையில் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. இது 10 வருஷம் நடந்துட்டு இருக்குது. இந்த சம்பவம் இனிமேல் நடக்காத அளவுக்கு மத்திய மாநில அரசாங்கம் தலையிட்டு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். குமரி மாவட்டம் தோவாளை அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் அதிக அளவில் பாரம் ஏற்றிச் சென்ற கனரக வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கனிம வள கடத்தலை தடுக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை இணைந்து சோதனை சாவடி அமைத்துள்ளனர். தோவாளை, லாயம்விளக்கு, செண்பகராமன் புதூர் பகுதிகளின் வழியாக சென்ற வாகனங்களை சோதனை செய்த அதிகாரிகள் உரிய ஆவணங்களின்றியும் அதிக பாரம் ஏற்றியும் சென்ற லாரிகளை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர். கும்பகோணம் பழைய அரண்மனைக்காரன் தெருவில் உள்ள நியாய விலை கடையை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நியாய விலை கடை கட்டப்பட்டது. குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் அதனை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் பொக்லைன் இயந்திரத்துடன் வந்த நிலையில் பொதுமக்களின் போராட்டத்தால் இடிக்கும் பணி ஒத்திவைக்கப்பட்டது. ரேஷன் கடையெல்லாம் இடிக்கக்கூடாது, இதுதான் எங்களுக்கு நல்லா மிக பயனுள்ளதாக இருக்குது. வயசானவங்களது, முதியோர்லேருந்து எதுவுமே எங்கே அந்த தூரத்தில் போய் வாங்க முடியல. அதனால இதை எதுவும் இடிக்கக்கூடாது. புதுக்கோட்டை அருகே விராலிமலை ஆட்டுச்சந்தையில் சித்திரை திருவிழாவையொட்டி விற்பனை களை கட்டியது. திருவிழா, நேர்த்திக்கடன், காதுகுத்து உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்காக பொதுமக்கள் ஆடுகளை வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர். விராலிமலை சந்தையில் 1.5 கோடி ரூபாய்க்கு மேலாக ஆடுகள் விற்பனையானதால் கால்நடை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை அருகே கண்டரமாணிக்கம் கிராமத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. கோடை காலத்தில் கண்மாய் நீர் வற்றத் தொடங்கியதை அடுத்து ஆண்டுதோறும் பாரம்பரியமாக நடத்தப்படும் மீன்பிடி திருவிழாவில் ஊத்தா, கூடை, வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு கிராம மக்கள் மீன்களை பிடித்தனர். எதிர்பார்த்த அளவிற்கு மீன்கள் கிடைக்கவில்லை என்பதால் பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 295 புள்ளிகள் அதிகரித்து 80,797 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 114 புள்ளிகள் உயர்ந்து 24,461 புள்ளிகளில் நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,160 ரூபாய் அதிகரித்து சவரன் 71,200 ரூபாயாகவும் 1 கிராம் 8,900 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 108 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு சபை இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறது. பெஹல்காமில் கொல்லப்பட்ட கடற்படை வீரர் வினய் நர்வாலின் மனைவி ஹிமான்ஷியின் அமைதிக்கான கருத்துக்கு எதிராக ட்ரோல் செய்தவர்களுக்கு தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் முன்னாள் ஐஜி திரு பொன் மாணிக்கவேல் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் அவரது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.